நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மே மாத பலன்களோட மே மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போதே முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தோன்றது என்ன அப்படின்னா, மே 1 குரு பெயர்ச்சி. ஆமாம், மே 1 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துடுறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியில் உங்களுக்கு கேது இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், மேஷத்துலேயே தான் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் ராகு உங்களுக்கு மீனத்தில் இருக்கார். 10ஆம் தேதி வரைக்கும் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் இருப்பார். 10ஆம் தேதிக்கு மேலே புதன் மேஷத்துக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி சூரியனும் ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க. 19ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்று ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ராசிக்கும் பார்க்கணும், லக்னத்துக்கும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் மேஷ ராசிக்கும் நீங்கள் பார்க்கணும், சிம்ம லக்னத்துக்கும் பார்க்கணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் பார்க்குறது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் காஷனாக இருக்கணும், எந்த இடத்துல அடக்கி வாசிக்கணும், இந்த மாதத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த மாத பலன். மாத பலன் ரொம்ப 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 முக்கியம். தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா, ஓ இவ்வளவு டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்னு யோசிப்போம். இது எப்படின்னா, சில விஷயங்கள் ஒரு மாதத்தில் பண்ணியிருப்பீங்க, அது பெரிய பிரச்சனையாக பல வருடங்கள் இழுத்துட்டு போகும். ஸோ அதெல்லாம் என்னென்னா, நடக்காமல் இருக்கிறதுக்கு, நெகட்டிவ் நடக்காமல் இருக்கிறதுக்கு, சந்தோஷங்கள் அப்படின்றது வர வர சந்தோஷமே, ஆனால் எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாத பலன் ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் உதவும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், இப்போ சாதகமாக நம்ம சொல்லும்போது நடக்கலையே அப்படின்னு தோன்றது இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். திசா புத்தி சரியில்லை அப்படின்னா, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறது நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி திசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நடக்கிற பிளானட்ஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா மேஷராசியும் ஒரே மாதிரி கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃப்ரென்சஸ். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது 100% வெற்றி நிச்சயம். ஜோதிடம் அப்படின்றதே இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. ஒரு நெகட்டிவிட்டி வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் செவ்வாய் ராகுவோடு இருக்குது. செவ்வாய் ராகுவோடு இருக்கிறது அப்படின்றது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அல்ல. அப்போது செவ்வாய்னா கோபம், வேகம், இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ராகு அப்படின்னாலே மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ அப்போ ராகுவும் செவ்வாயும் சேரும்போது எக்கச்சக்கமான கோபங்கள் கொண்டு வந்துடும். அப்போ கோபம் வேண்டாமே, பொறுமை வேணுமே அப்படின்றது தான் எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி லைஃப் என்னங்க ஸ்மூத்தாக போகணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றது சொல்லவே முடியாது. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை சால்வ் பண்ணி லைஃப் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமுமே. அந்த ஸ்மூத்னஸ்க்கு இந்த மாத பலன் ரொம்பவே உதவும். சரி, இனி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு கலவையான பலன். பல கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சனி பகவான் அங்கே தான் இருக்கார். குருனுடைய மாற்றம் உங்களுடைய ராசிநாதனுடைய சுக்கிரனுடைய வீட்டிலையே வந்துருச்சு. அது பெரிய ப்ளஸ்ஸு. மேலும் பார்த்திங்கன்னா, அந்த குருனுடைய பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ். ஆனால் இங்கே எதனால் கொஞ்சம் கலவையான பலன்னு சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். என்னன்னு பார்த்தா, 6ஆம் வீடுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த 6ஆம் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் போய் உட்கார்ந்துருக்கு. 6ல் ராகு குட், ஆனால் செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்களுடைய 2ஆம் அதிபதியும் செவ்வாய் இல்லையா? அப்போ 2ஆம் வீட்டில் என்னென்ன
அது செய்யுமோ, என்னென்ன சாரம் பெற்றிருக்கோ அதுக்குண்டான குணாதிசயங்கள், அதுக்குண்டான வேலைகள் என்னவோ. அப்போ 2ஆம் வீடுன்னா என்ன? தனம், குடும்பம், வாக்கு, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது நீங்கள் நல்ல விஷயங்கள் வாக்கில் பேசினா அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். நீங்கள் ஏதாவது கோவப்பட்டுட்டீங்க, அதே மிகப்பெரிய பிரச்சனையில் உங்களை டவுன் பண்ணிடும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், உங்களுடைய 2ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ எந்த ஒரு பக்குவம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். துளாராசி துலா லக்ன அன்பர்களே, எதை பேசுறதுக்கு முன்னாடியும் சாந்தம், நிதானம். எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ சாதிச்சு முடிச்சிடுவீங்க. ஆனால் அந்த இடத்துல கோபதாபம் வேண்டாமே. 2ஆம் வீடுன்றது நாக்கு, வாக்கு. ஸோ குடும்பத்தோட பேசும்போது டக்குன்ற ஒரு வார்த்தை வேண்டாமே, அது ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிடுமே. அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு சொல்கிறது, உங்களுடைய வாக்கில் கவனம். எதுலேயுமே ஒரு வார்த்தையை வா போ செய், உன்னை பற்றி தெரியாதா அப்படின்றதெல்லாம் வேண்டாமே. என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட யோசித்து சொல்லணும். தேவையில்லை. நீங்கள் எதையுமே கொஞ்சம் விளக்கி ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க கண்களை பார்த்து, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன், அந்த சூரியன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரனும் அங்கே உட்கார்ந்துருக்கார். மேலும் அவர் 19ஆம் தேதி மேலே உச்சம் ஆட்சி பெற போகிறார். அப்போ சரியான பவர் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பிரச்சனைகளும் ஏன்னா தொடர்ந்து 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 பல வருடங்களாகவே துளாராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த துளாராசிக்கு நிறைய பேர் இப்போ ராகுகேது மாறின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உரசல், ஒரு அந்யோன்யம் எல்லாம் பக்கத்தில் வருது. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் முடியாமல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். துளாராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அங்கே தான் ஆட்சி, அதே சமயம் சூரியன் அங்கே தான் பவர் இழக்கிறார். ஆனால் அந்த சூரியனே லாபஸ்தானத்தில் தான் அதிபதி. அவர் 7ல் உட்கார்ந்துருக்கார். ஸோ இது ஒரு கலவையான பலன்க. இந்த கலவையான பலனை முழுமையாக நீங்கள் யூகிச்சுக்கணும், அதனால் பயன் பெறணும் அப்படின்னா தயவு செஞ்சு வார்த்தையில் கவனம். உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா எந்த சேலஞ்சுக்குள்ளேயும் போங்க. உங்கள் திசா புத்திகள் நல்லா இல்லை அப்படின்னா ரொம்பவே காஷனாக இருங்க. உங்களை நிதானிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் அவ்வளவு கரெக்டான ஒரு காம்பினேஷன் இல்லை. ஸோ யாரையும் புண்படுத்தக்கூடாது. டோன்ட் ஹர்ட் ஹார்ட்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா அனலைஸ் அப்படின்ற வார்த்தை கோஸ் டு புதன். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மளிகை கடை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் உப்பு கேட்குறார். உப்பு கேட்டுட்டு, அடடா தம்பி சில்லறை இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், நீ மட்டும் ஒரு பேக் அரிசி வாங்கிட்டு பணமாக கொடுக்க போகிற, போ கடனில் எழுதிக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் கூடாது. இஷ்டம் இருந்தால் கொடுங்க, கஷ்டமாக இருந்தால் இல்லைப்பா ரொம்ப கடன் நீ வச்சிட்டேப்பா, நான் கொடுக்குற மாதிரி இல்லைப்பா, இல்லை கடைசி இப்போ மட்டும் கொடுக்குறேன்ப்பா. இந்த வார்த்தைகள் தான். ஹோப் துளாராசி அன்பர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தொழிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஒன்றுமே சொல்லலையே, நான் இதைத்தானே சொன்னேன், ஆனால் இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. நிஜம்தானே, எதுவுமே அவன் காசு கொடுத்து வாங்க மாட்டான். இன்றைக்கி உப்பு அண்ணா சில்லறை இல்லைன்னு சொன்னால் எனக்கு வராதா கோவம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்கள் சைடு நியாயம்தான். பொதுவாகவே துளாராசி அப்படின்னாலே உங்களுக்கு தெராசு. ஸோ அந்த தெராசு அப்படின்ற விஷயத்தை வச்சு இப்போ இந்த மாதத்தில் எந்த ஒரு வார்த்தைகளும் விட்டுட வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வரவே மாட்டான், கடனும் கொடுக்க மாட்டான், பேலன்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்கும். ஆனால் வேறு கடையில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு இருப்பான். இது தேவையா? ஸோ மாத கிரகங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இப்போ புரிஞ்சுதா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதம் எது எடுத்தாலும்
பேசும்போது அவங்களுக்கு எப்படி புரியுமோ, ஸ்டாண்ட் ஆன் ஆப்போசிட் பர்சன் ஷூஸ் அண்ட் தென் ஸ்பீக் அவுட். ஓப்பனாக சொல்லணும் பேச்சு. ஏன்னா 2ஆம் வீடு 7ஆம் வீடுங்க, ஏற்ற மாதிரி நிற்கிறவெல்லாம் செவ்வாய், உங்கள் வாக்குஸ்தானம் செவ்வாய், அந்த செவ்வாய் ராகுவோட உட்காந்துட்ருக்கு இந்த மாதத்தில். இது எல்லா மாதமும் கண்டினியூ ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஜாபில் இருந்தாலும் இதே எக்ஸாம்பிள் தான். புதுசாக திருமணமானவங்க ரொம்ப ஏன்னா 2ஆம் வீடுன்றது குடும்பம், 7ஆம் வீடுன்றது கலத்திரம். ஸோ திருமணம் அப்படின்ற ஒரு முயற்சி இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுறது சுகம். எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துட வேண்டாம். துளாராசி துளாலக்ன அன்பர்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு முடிவுகள் எடுத்துட வேண்டாமே அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது. ஆனால் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது அற்புதமான மாதம். அதனால தான் நான் ஹெட்டிங்கே என்ன கொடுத்துருக்கேன், கலவையான மாதம். அந்த கலவையில் பிரச்சனை அப்படின்றது உங்களுடைய வார்த்தையினால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, எந்த ஒரு எதிரியும் சந்திக்காதீங்க. கடன் அடைக்கணுமா, அவங்களுக்கு 10ஆம் தேதி நீங்கள் கொடுக்கணுமா, 5ஆம் தேதியே நீங்கள் கூப்பிட்டு சரி இப்போது இந்த மாதம் முடியாது போல இருக்குது, நான் இந்த மாதம் என்ன முடியுமோ கொடுக்குறேன் சார், அடுத்த மாதம் ஆனால் சேர்த்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது ப்ரையராக முன்னாடியே ப்ரீ ஆர்கனைஸ் பண்ணி முடியுமா முடியாதான்றதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். ஸோ எந்த ஒரு சாமையும் இழந்துடாதீங்க. உங்களுடைய பாயிண்ட்டே நீங்கள் உற்சாகமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எதையுமே எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு மூவி பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க. சொல்யூஷன் வேணுன்றது ஒர்க் பண்ணுங்கள். உங்களை சீண்டினா அதுக்குள்ளே நீங்கள் இருக்கவே வேண்டாம். ஸ்ரீரங்கநாதர், ரங்கநாதருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. குருனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பயம் பாதிப்புகள் வேண்டாம். அதே குரு உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குதுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி இட் வில் கம், பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப போராட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு மெடிடேட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய கர்மா அப்படின்றது வேலை செஞ்சு அதை மைனஸை எடுத்து விட்டு பாசிட்டிவாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிதானம் நிதானம் நிதானம், ரிலாக்ஸ் 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 அண்ட் ப்ளீஸ் இந்த மாதத்தை ஸ்மூத்தாக பல விஷயங்கள் முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மே மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, அதே மே 1, 16ஆம் தேதி, 31ஆம் தேதி அஷ்டமி, மே 2, 17ஆம் தேதி நவமி, மே 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் உங்களுக்கு ஏகாதேசி, மே 5, மே 20 பிரதோஷம், மே 6 சிவராத்திரி, மே 8ஆம் தேதி அமாவாசை, 10ஆம் தேதி வரவேற்கக்கூடிய அக்ஷய திருதியை, மே 11ஆம் தேதி சதுர்த்தி, மே 26ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, மே 12ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி, மே 13ஆம் தேதி ஷஷ்டி, 22ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி. 22 காலையில் ஒரு 8:30 மணியிலேருந்து உங்களுக்கு விசாகம் ஆரம்பிக்குது. ஸோ 22ஆம் தேதி காலையிலேருந்து விசாகம், 23ஆம் தேதி வைகாசி விசாகமும் பௌர்ணமியும், 24ஆம் தேதி ஸ்ரீ மகா பெரியவா ஜெயந்தி காஞ்சிபுரம் ஸ்ரீ மகா பெரியவா ஜெயந்தி, 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.